ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இன்னொரு சூப்பரான ரெசிபி பார்க்க போகிறோம். அதுதான் வெஜிடபிள் புலாவ். இதில் என்ன ஸ்பெஷாலிட்டினா, இந்த புலாவை நம்ம குக்கர்லேயே ஈஸியாக பண்ணிடலாம். வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 1 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன், பாஸ்மதி அரிசி. 1 டம்ளர் பாஸ்மதி அரிசிக்கு நமக்கு ஒரு பெரிய வெங்காயம் தேவை. அதுக்கப்புறமா 3 பச்சை மிளகாய், 3 பல்லு பூண்டு, அதுக்கப்புறம் ஒரு 1.5லேருந்து 2 இன்ச் அளவுக்கு இஞ்சி. இதில் பார்த்தீங்கன்னா இந்த இஞ்சி பூண்டு விழுது, பச்சை மிளகாய் இதெல்லாம் தான் இந்த ரைஸுக்கு நல்ல ஃப்ளேவரும் மனமும் கொடுக்க போகுது. இது தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிரிஞ்சி இலை, 3 லவங்கம், 2 ஏலக்காய், ஒரு நட்சத்திர மூக்கு, ஒரு சின்ன துண்டு பட்டை, அதுக்கப்புறமேட்டு அந்த ஜாதிக்காயோட பூ. இதையும் தவிர ஒரு 7-8 முந்திரி இந்த மாதிரி சின்ன சின்னதாக உடச்சி வச்சுக்கலாம். ரொம்ப முக்கியமாக நம்ம ரைஸ் ஊற வைக்கிறத பற்றி பார்க்கலாம். இப்போ இந்த பாஸ்மதி அரிசி குக்கரில் பண்ணுறதுனால 15 நிமிஷம் மட்டும்தாங்க இதை ஊற வைக்கணும். 15 நிமிஷம் ஆயிடுச்சு அப்படின்னா உடனே அதை ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்து வச்சிருங்க. இப்போது அடுத்து தேவையானது நமக்கு காய்கறிகள். இதில் பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் குட்டி குட்டி பீஸாக ஒரு 6லேருந்து 7 துண்டு போட்டிருக்கேன். அதுக்கப்புறமேட்டு கேரட்டும் பச்சை பட்டாணியும் சேர்த்து ஒரு 3/4 கப் வர அளவுக்கு எடுத்திருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு அரை கேரட்டும் ஒரு கைப்பிடி அளவுக்கு பட்டாணியும் இருக்குது. இதை தவிர புதினா கொத்தமல்லி கொஞ்சம் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம குக்கர் எடுத்துடலாம். இப்போ ஒரு உலக்கு பார்த்தீங்கன்னா 200 கிராம் அரிசி, அதில் 3 டீஸ்பூன் எண்ணெய், 1 டீஸ்பூன் நெய். இது சூடானதுக்கு அப்புறமேட்டு நம்ம தாளிதம் பொருட்களை சேர்த்துடலாம். தாளிதம் பொருட்கள் ஒரு 10லேருந்து 20 செகண்ட் வதங்கினா போதும். அதுக்கப்புறமேட்டு முந்திரி பருப்பு சேர்த்துடலாம். முந்திரி பருப்பு ஓரளவுக்கு வதங்கிட்டு இருக்கும் போதே நம்ம வெங்காயத்தை சேர்த்துடலாம். வெங்காயம் இந்த மாதிரி நீல நிலமாக அரிஞ்சு சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு கண்ணாடி மாதிரி ஆனதுக்கு அப்புறமேட்டு நம்ம இஞ்சி பூண்டு இதை கொஞ்சமாக தண்ணி தெளித்து இந்த மாதிரி மையா அரைச்சி இதில் சேர்த்துடலாம். அதுக்கப்புறமேட்டு நம்ம எடுத்து வச்சிருந்த கொத்தமல்லியும் புதினாவும் இதில் சேர்த்து வதக்கி கொடுத்துடலாம். ஓரளவுக்கு எல்லா இன்க்ரீடியன்ஸும் வதங்கிட்டு இருக்கும் போதே நம்ம எடுத்து வச்சிருந்த காய்கறிகளை இதில் சேர்த்துடலாம். காய்கறிகள், அந்த இஞ்சி பூண்டு மசாலா இதெல்லாம் நல்லா வதங்கட்டும். இந்த டைமில் நம்ம பச்சை மிளகாயும் இதில் சேர்த்துடலாம். இதில் பச்சை மிளகாய் பார்த்தீங்க அப்படின்னா கீரி போடணும்னு அவசியம் இல்லை, அப்படியே முழுசாகவே போட்டுடலாம். ஏன்னா இப்போ ப்ரெஷர் குக் பண்ணுறதுனால இதோட சாரம் நல்லா இறங்கிடும். இப்போது இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். உப்பு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு உலக்குக்கு 1 டீஸ்பூன் உப்பு. அதுக்கப்புறமேட்டு இந்த காய்கறிகள் இருக்கு இல்லையா, அதுக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் போதும். எல்லா இன்க்ரீடியன்ஸையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமேட்டு நம்ம ஊற வச்சு ஸ்ட்ரெயின் பண்ணி வச்சுருந்த பாஸ்மதி அரிசியை இதில் சேர்த்துடலாம். தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடியே நம்ம இன்க்ரீடியன்ஸோட பாஸ்மதி அரிசியை இந்த மாதிரி சேர்த்து ஒரு 10லேருந்து 20 செகண்டு வணக்கி கொடுத்துருங்க சிம்மில். இந்த மாதிரி ரைஸை மிக்ஸ் பண்ணுறதுனால இந்த ரைஸோட ஒவ்வொரு பருக்கையிலையும் எண்ணெய் நெய் ஒட்டுறதுனால அந்த ரைஸ் குழையாமல் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். அதுக்கப்புறமேட்டு இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு தண்ணி, அதாவது 1 டம்ளர் பாஸ்மதி அரிசிக்கு பொதுவாக நம்ம நார்மல் தம் மெத்தடில் குக் பண்ணுறோன்னா 1.5 டம்ளர் தண்ணி யூஸ் பண்ணுவோம். இது ப்ரெஷர் குக் பண்ணுறதுனாலையும் இதில் தக்காளி அந்த மாதிரி பொருட்கள் ஈரத்தன்மை கொடுக்கறதுக்கு இல்லைன்றதுனாலையும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 1:1.25 ஒரு உலக்குக்கு 1.25 அளவுக்கு தண்ணி சேர்க்க போகிறோம். இப்போ இதை மூடி போட்டு ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துடலாம். ப்ரெஷர் குக் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு விசிலுங்க. விசில் வந்ததுக்கு அப்புறமேட்டு சிம் பண்ணி 2 நிமிஷம். அவ்வளவே தான் நம்மளுடைய சூப்பரான உதிரியான நீளமான வெஜிடபிள் புலாவ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நல்லா ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமேட்டு ஓப்பன் பண்ணி பாருங்க. எவ்வளோ உதிரியாக அடி பிடிக்காமல் எவ்வளோ நீளமாக ரைஸ் வந்திருக்கு பார்த்தீங்களா? அவ்வளவே தாங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியாக, ரொம்ப சட்டுன்னு, அதே நேரத்தில் ஹெல்தியான வெஜிடபிள் புலாவ் ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ற கமெண்ட்ஸை எனக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.